கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் இந்த வார்த்தை சொல்லுகிறது, செவ்வையாக்குவார். அப்ப நம்முடைய தேவன் அவர் பாதைகளை செவ்வையாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒரு விதத்திலே அவர் கிருபையுள்ள தேவன், ஒரு விதத்திலே அவர் அன்புள்ள தேவன், ஒரு விதத்திலே அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், ஒரு விதத்திலே அவர் தம்மை வெளிப்படுத்தி தம்முடைய பராக்கிரமத்தின் கிரியைகளை நடப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிற பொழுது, அதே தேவன் எப்படிப்பட்டவராய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறாராம், அவர் பாதைகளை செவ்வையாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விதமான பாதையை நாம் கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். சில நாட்கள் அந்த பாதை நம்மளுக்கு லகுவான பாதையா இருக்கும், சில நாட்கள் அந்த பாதைகள் நம்மளுக்கு ஒரு கடினமான பாதையா இருக்கும், சில நாட்கள் பாத்தீங்கன்னா அந்த பாதை நம்மளுக்கு துக்கம் நிறைந்த பாதையா இருக்கும், அல்லது சில நாட்கள் நாம் பார்க்கும் பொழுது காலையில அது கடந்து செல்லும் பொழுது சந்தோஷம் நிறைந்ததாயும் நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் நடக்கிறதை போல நடந்த காரியங்களாய் காணப்படும். அப்ப ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாதையிலே கடந்து போகிறோம். எழுத்தின்படி நம்முடைய பார்வைக்கு நம்ம கடந்து போகிற பாதை ஒரே பாதையை போல தெரியலாம், ஒரே ரூட்ல தான் நம்ம வேலைக்கு போறோம், ஒரே காரியத்தை செய்கிறதா தான் இருக்கும், காலையில இந்த ரொட்டீன்ல தான் நான் இருப்பேன் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனாலும் அது ஒரே பார்வைக்கு ஒரே பாதையா இருந்தாலும் அதனுடைய அனுபவங்கள் வெவ்வேறு விதங்களாய் காணப்படும். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றபடி அதன் அனுபவங்கள் காணப்படும். நேற்றுக்கு இருந்த அனுபவம் இன்றைக்கு அந்த பாதையிலே காணப்படாது, இன்னைக்கு இருக்கிற அனுபவம் நாளைக்கு அது வேறு விதமாய் காணப்படும். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் இப்படிப்பட்ட தேவனாய் காணப்படுகிறாராம், அவர் பாதையை செவ்வையாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பமா இருக்கு. ஏன்னா போற பாதை செவ்வையான பாதையா இருக்கணும், சரியான பாதையா இருக்கணும், நான் போய் பிரச்சனையில மாட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த செவ்வையான பாதையில கடந்து போகும்போது தான் நம்மளுக்கு சமாதானமும் நிம்மதியும் அங்கு கிடைக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாதையும் அவர் செவ்வையாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இந்த செவ்வையான பாதைக்கு வேதம் இன்னொரு பெயரையும் கொடுக்கிறது. என்ன பெயராம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 48வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது, தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டே, நான் என் எஜமானனுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த. இங்கு ஆபிரகாமினுடைய வேலைக்காரன் மூலமா எங்க செவ்வையான பாதைக்கு ஒரு பெயர் சுட்டப்படுகிறது பாருங்க. அது என்ன பாதையாம்? நேர்வழியாய் வந்த பாதை. அப்ப நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நேர்வழியாய் நடத்தும் கர்த்தர் அல்லது நேர்வழியாய் நடத்தும் தெய்வம். இதுதான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற தேவ செய்தி. அப்ப நம்முடைய தேவன் அவர் செவ்வையான பாதையில நடத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை நேர்வழியாய் நடத்துகிறார். அங்கும் இங்கும் சுற்றி தெரிகிற அனுபவம் அல்ல, ஏதோ ஒரு வழியில போய் நம்ம அங்க முட்டிச்சந்தில முட்டி அந்த சுவற்றில் முட்டி திரும்பி வருகிற அனுபவம் அல்ல. அவர் நம்மளை நேர்வழியாய் நடத்துகிற தேவன். அந்த வழியில எந்த தடைகள் இருந்தாலும் அதை மாற்றி போடுகிற தேவன். அந்த வழிக்கென்று ஒரு முகாந்திரம் உண்டு, அந்த வழிக்கென்று அந்த வழியிலே நாம் நடந்து போனால் அங்கு ஒரு நன்மை இருக்கும் அல்லது அங்கு அதற்குரிய பலன் இருக்கும் என்று அதன்படி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆபிரகாமினுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை, மூத்த வேலைக்காரனை அழைத்து அவனை தன்னுடைய குமாரனுக்கு, அதாவது ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கண்டுபிடிக்கும்படியா அவனை அனுப்புகிறான். அவன் தன்னுடைய சொந்த இடத்துக்கு அவன் அனுப்புகிறவனாய் காணப்படுறான். அங்க அவர்கள் இருக்கிற ஆபிரகாம் இருக்கிற ஸ்தலம் வேறு, அவன் அனுப்பப்படுகிற ஸ்தலம் வேறு. இப்ப ஆபிரகாமினுடைய வேலைக்காரனுக்கு சொல்லப்பட்ட ஒரே வார்த்தை என்னன்னா, என்னுடைய தேவன் உன்னை நடத்தி நேர்த்தியாய் நடத்துவார்னா ஆபிரகாம் அவனுக்கு ஆசீர்வதித்து அனுப்புகிறான். இப்ப ஆபிரகாமினுடைய வேலைக்காரனுக்கு தெரிஞ்சது ஒன்னே என்னன்னா, என்னுடைய எஜமானனை இம்மட்டும் ஆசீர்வதித்து இதுவரைக்கும் வழிநடத்தி வந்த கர்த்தர், தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயையும் தன் இனத்தையும் விட்டு எந்த சத்தத்தை கேட்டு வந்தாரோ அவரை இம்மட்டும் நடத்தின கர்த்தர் என்னையும் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு அவன் புறப்பட்டு போகிறான்.
அவன் புறப்பட்டு போகும்பொழுது அவன் ஒரு கிணற்றின் அண்டையிலே உட்கார்ந்து அவன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? அது மேல் வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனே என்று சொல்லுகிறான். சொல்லி எனக்கு இந்த கிரைட்டீரியா இருக்கு, நான் பார்க்க போற பொண்ணு அல்லது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட பொண்ணு, என் எஜமானனாகிய ஈசாக்குக்கு நியமிக்கப்படுகிற பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவன் ஒரு வரைமுறையை வைக்கிறான். அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் சொல்லி ஜெபத்தை முடிக்கும் பொழுதே அங்கு அவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்திரீ அவள் வருகிறார். அப்பதான் அவளை பேசி அவளுடைய வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியுது, இது தன்னுடைய எஜமானனாகிய ஆபிரகாமினுடைய சகோதரனுடைய குமாரத்தி என்று தெரிகிறது. தெரிந்த உடனே தான் கர்த்தரை அவன் தொழுது கொள்ளுகிறான். என்ன சொல்லுகிறான்? என்னை நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தர். யோசித்து பாருங்க, ஆபிரகாமினுடைய வேலைக்காரனுக்கு எங்க பொண்ணு எடுக்கணும்னு தெரியாது, எந்த வீட்டுல போய் எடுக்கணும்னு தெரியாது, எந்த இடத்துல எந்த பொண்ணு கர்த்தரால் நியமிக்கப்பட்ட பொண்ணு எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே அனுபவம், என்னுடைய எஜமானன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, அதே தேவன் என்னோடு வருகிறார், அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை தான் அவன் பிடித்திருந்தான். ஆனால் கர்த்தரை நேர்வழியாய் நடத்தினான். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்து நாம் தவறினவர்களாய் காணப்படுகிறோம். ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்யணும்னா நம்மளுக்கு அநேக குழப்பங்கள் காணப்படுகிறது. இதுல போனா நல்லா இருக்குமா, இதுல போனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் காணப்படுது. இங்க ஆபிரகாமினுடைய வேலைக்காரனுக்குள்ளாக இருந்த விசுவாசம் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரம் காணப்படுகிற காரணம் என்ன? அநேக நேரம் நாம் போகிற பாதைகள் அது நேர்வழியா இல்லாமல் மாறுதாரான வழிகளாய் காணப்படுகிறது. ஏதோ ஒரு நோக்கத்துல நம்ம போறோம், ஆனால் அதனுடைய முடிவு ஏதோ ஒரு பாதையிலே கொண்டு போய்விடும். ஏதோ ஒரு நோக்கத்துல நம்ம அந்த முடிவை எடுத்து அந்த பாதையில் அந்த வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை நடத்த பார்த்திருப்போம். ஆனா அதனுடைய முடிவு காலம் சென்ற பிறகுதான் தெரியும் என்னவா இருக்கும். அது தாறுமான வழியோ அல்லது நாம் நினைத்ததை காட்டிலும் அகோரமான வழியாய் காணப்பட்டிருக்கும். நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் அகோரமான வழியாய் காணப்படும். நம்ம எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கும், ஆனா அது நடந்தது வேறாய் காணப்படும். ஆனால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் உன் பாதையை செவ்வையாக்குவார். உங்க பாதை கோணலான பாதை தான், நம்ம தொடங்கின பாதை கோணலான பாதை தான், நம்ம நடக்க நினைச்ச பாதை கோணலான பாதை தான். நாம ஒண்ணு நினைச்சோம், ஆனா பாதை வேறு பாதை தான். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை செவ்வையான பாதையாய் நம்மளுக்கு மாற்றி கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தொடங்கின பாதை என்ன? அவர்கள் செங்கடலை சேர்ந்தாங்க. செங்கடல் தான் அவங்க அவங்க நினைச்சாங்க, நாங்க எகிப்தை விட்டு வெளியில வந்துட்டோம், பார்வோனுடைய குமாரன் மரித்து போயிட்டா, இனிமே பார்வோனால எந்திக்க முடியாது, பார்வோன் எங்களை விடுதலை ஆக்கினா, நாங்க சுகமாய் வாழ போகிறோம், சுகமாய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எங்களுக்கு 400 வருஷம் 4-5 தலைமுறையா இருந்த அந்த பாடுகள் இன்றோடு ஒளிந்தது என்று அவர்கள் தங்கள் பிரயாணத்தை தொடங்குறாங்க. இதுல இன்னொரு காரியம் என்ன? இஸ்ரவேலை ஜனங்களை காட்டிலும் மற்ற ஜாதியாரும் மற்ற இனத்தாரும் இஸ்ரவேல் ஜனங்களோட சேர்ந்து கொள்ளுகிறார்கள். அவங்க என்ன நினைத்தார்கள்? நாங்களும் இதே சமயத்தை பயன்படுத்தி இவர்களோடு சேர்ந்து அவர்கள் சொல்லுகிற பானும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நாங்க போடி போவோம்னு சொல்லி அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள அவர்களும் வந்தாங்க. ஆனா அவங்க பாதை எங்க நிற்குது? அவர்கள் பாதை செங்கடலிலே நிற்கிறதாய் காணப்படுது. வசனம் சொல்ல செங்கடல், கடலை ஒரு மனிதனால் கடக்க முடியுமா? ஏனென்றால் அவர்களிடத்துல போட்டு கிடையாது, படகு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க இருந்த பொருட்கள்லாம் இதுவரைக்கும் அடிமையில இருந்தாங்க. அவங்க இருந்தது ஒரு கேம்புக்குள்ள, அந்த கேம்ப்ல இப்ப வெளியில வர்றாங்க. ஆனா அங்க என்ன நடக்குது? அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய தடை நடக்கிறது, பெரிய தடை காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? ஒரே இரவுல ஒரு கீழ்காட்சியை அனுப்பினார். அவர்கள் வெட்டாந்தரையிலே உலர்ந்த தரையிலே நடந்து வந்தார். அவர்கள் பாதை கோணலானதுதான், அவர்கள் பாதை செங்கல் தான் போய் முடிஞ்சது. அதுல ஒண்ணு அவங்க சாகணும், இல்லைன்னா அடிமைத்தனத்துக்குள்ளதான் போகணும். ஆனா இது ரெண்டுக்கும் தேவன் அவர்களை அனுமதிக்காமல் கர்த்தரை அவர்கள் நம்பினதனால், மோசே கர்த்தரை நம்பினதனாலும் கர்த்தர் அவர்களுடைய பாதையை செவ்வையாக்கி விரும்பினபடினால் அவர்களின் உயர்ந்த தரையிலே அவர்களை நடத்தி தேவன் அவர்களை இந்த அக்கறைக்கு கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய எதிரிகளை தேவன் கடலிலே அழித்தார். அப்ப தேவ வசனம் சொல்லுகிறது, அவர் செவ்வையான பாதையிலே நடத்துகிறார். இன்றைக்கு நாம் சந்தேகத்தோடு அல்லது யோசனையோடு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? ஏதோ ஒரு நோக்கத்துல என் வாழ்க்கையை தொடங்கினேன், ஏதோ ஒரு நோக்கத்துல நான் கர்த்தர் சமூகத்துல வந்தேன், இப்படிப்பட்ட எண்ணத்துலதானே நான் வந்தேன். ஆனா எனக்கு நடக்கிறதெல்லாம் எதிர்பாராதான் நடக்குது.
நான் யோசித்தது ஜெபித்ததுக்கும் விரோதமாக நடக்கிறதை நாம் யோசிக்கலாம். அந்த கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வழிகளை நேர்வழியாய் மாற்ற போகிறார். சரி, இங்க வசனம் சொல்லுகிறது அவர் நம்முடைய வழிகளை செவ்வையாக்குவார், நேர்வழியை நடத்துவார் என்றால் என்ன அர்த்தம்? அதற்குரிய விளக்கம் என்னவாம்? வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, அவர் என்ன சொல்லுகிறார்? பிரயோஜனமான இருக்கிறத உனக்கு போதித்து, தேவையில்லாததை உங்களுக்கு போதிக்கிறது அல்ல, தேவைக்கு அதிகமான காரியத்தையும் அவர் போதிக்கிறது அல்ல, தேவைக்கு குறைவான காரியத்தையும் போதிக்கிறது அல்ல. அவர் என்ன செய்கிறாராம்? எது நமக்கு பிரயோஜனமோ, எது நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமோ, எது நம்முடைய பாதையை செவ்வையாக்குமோ, எது நம்மளுடைய கோணலான வழிகளிலிருந்து நம்மளை மாற்றுமோ, அந்த பிரயோஜனமான காரியத்தை மாத்திரம் அவர் போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அப்படி போதித்து என்ன செய்கிறாராம்? நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். அப்ப நேர்வழியாய் நடத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு தேவையானவைகளை போதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்ம எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், அதை போதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இரண்டாவது, அவர் நம்மளை நேர்வழியாய் அவர் நடக்க வேண்டிய வழியிலே நம்மளை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு நேர்வழியாய் நடத்துகிறது அல்லது நடக்கிற பாதையை குறித்து நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சரி, உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் வச்சிருப்போம். என்ன ரோல் மாடல்? ரோல் மாடல்னா என்ன? இந்த மனுஷனை போல, இந்த மனுஷிய போல நான் இருக்கணும். சில பேருக்கு தங்கள் தகப்பன் ரோல் மாடலா இருப்பாங்க. நான் என் தகப்பனை, எங்க அப்பா இப்படிதான் நடந்தார், நான் அது போலதான் நடப்பேன். சில பேருக்கு தாயாருக்கு அவர்கள் ரோல் மாடலா இருப்பாங்க, அல்லது அவர்கள் ஆசிரியர்கள், அல்லது அவர்கள் வேலை பார்க்கிற அல்லது அவர்களுடைய எஜமான அதிகாரிகள் அவர்களுக்கு ரோல் மாடலா இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? அவரை போலவே நான் நடக்கணும், என் வாழ்க்கை அவரை போலதான் இருக்கணும், அவரை போல நான் சம்பாதிக்கணும், அவரை போல வாழணும், அவங்க செய்யற மாதிரியே நான் செஞ்சு அவங்கள போல நான் நல்ல நிலைமையில இருக்கணும் என்று சொல்லுவார். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவர் மற்றவர்களை போல நம்மளை நடத்தாமல் நமக்கு என்ன பிரயோஜனமா இருக்கிறதோ அதன் வழியிலே அவர் நம்மளை நடத்துகிறார். மோசேயின் வழியிலே யோசுவாவை கர்த்தர் நடத்தல, தாவீதின் வழியிலே சாலமோனை கர்த்தர் நடத்தல, சவுலின் வழியிலே தாவீதை கர்த்தர் நடத்தல, எலியாவின் வழியிலே எலிசாவும் நடத்தப்படல. அப்ப இங்க வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வழிகள் வித்தியாசமானதாய் காணப்படும். ஒவ்வொருவர்களுடைய வழிகள் வித்தியாசமானதா இருக்கும். 12 சீசர்களுக்கு அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழி இருந்தது. பேதுரு ஆடுகளை மேய்ப்பாய் என்று சொன்னார். யோவான் அவர் கர்த்தர் வரும் வரைக்கும் இருக்கட்டும் என்று சொல்லி இயேசுவே சொல்லுகிறார். அதே போல் பவுலை நீங்க பாத்தீங்கன்னா அவரை குறித்து என்ன சொல்லுகிறது? நீ புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருப்பாய், நீ யூதர்களுக்கு அல்ல புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். அப்ப அவனுடைய வழிகள் வேறையாய் காணப்படுது, வேறையாய் காணப்படுது. அப்ப வேதம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஒவ்வொருவர்களுடைய வழி வித்தியாசமான பாதை. ஆனா இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் உலகத்தாரை போல யோசிக்கிறோம், நான் இந்த போதகர் போல இருக்கணும், இந்த மனுஷர்களை போல இருக்கணும். நாம் அப்படி போனோம் என்றால் ஏதாவது ஒரு வழியிலே நாம் தவறி போக அதிக வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வழி வித்தியாசமானது, அதிலே நான் உங்களை நேர்த்தியாய் நடத்துவேன். நம்முடைய முன்மாதிரி ஒரே ஒருவர் தான். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. நீங்க எந்த போதகர், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எந்த போதகரை நம்ம பின்பற்றினாலும் ஒரு காலத்தில் அவர்கள் திடீர்னு தவறி போகலாம், தங்கள் வழியிலிருந்து விலகி போகலாம். அப்படி போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை இடர்கள் அடைகிறதாய் காணப்படும். ஏன்? இதற்கு நல்ல உதாரணம் மோசே. மோசையை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, மோசே பின்பாக போன ஜனங்கள் மோசைக்கு பின்னாக போனதுனால அங்க 2 காரியம் நடந்துச்சு. ஒண்ணு என்ன நடந்துச்சு? அவர்கள் மோசையின் பிரமாணத்தை பிடித்தபடியினால் இயேசுவை அவர்கள் விட்டவர்களாய் காணப்பட்டார். 2வது, மோசே மோசே என்று அவனுக்கு பின்பாக சென்றபடியினால் அவர்கள் இயேசுவை கல்லெறிந்து கொலை செய்கிற அளவுக்கு அவர்கள் முன்னாக வந்தார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய முன்மாதிரி மோசே. ஆனா அந்த மோசையை நடத்தின கர்த்தரை அவர்கள் முன்மாதிரியா வைக்கல.
ஏனென்றால் உபாகமம் 18:18 சொல்லுது, உங்களுக்குள்ளாக ஒரு தீர்க்கதரிசி எழுப்பேன். மோசையின் காலத்திலே அந்த வார்த்தை சொல்லப்படுது. அப்ப அது மோசை கிடையாது, அது இயேசு கிறிஸ்துவ தான் காட்டுது. இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஏசாயா சொல்லியிருக்கிறார், சகரியா சொல்லி இருக்கிறேன். அப்ப இத்தனை பேர் சொல்லியும் அவர்கள் கண்கள் திறக்கப்படாதது காரணம் என்ன? அவர்களுடைய முன்மாதிரி மோசையை தான் அவர்கள் வைத்திருந்தார். அதனாலதான் அவர்கள் இயேசுவை இழந்து போனார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்களால் மேசியாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வழிகள் எப்பொழுதுமே தனியாகத்தான் காணப்படும். என்னை நடத்துகிற வழியிலே கர்த்தரை நடத்த மாட்டார். உங்களை நடத்துகிற வழியில உங்கள் குடும்பத்தாரை கர்த்தர் நடத்த மாட்டார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் சொல்லல எலியாவின் வழியில உன்னை நடத்துவேன்னு சொல்லல. அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனமான வழியிலே உங்களை நடத்தி, உங்களுக்கு என்ன அவசியம், உங்களுக்கு என்ன தேவை, அந்த வழியிலே நான் உங்களை நடத்தி, நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே நான் உங்களை நடத்துவேன் என்று சொல்றேன். நீங்க நடக்க வேண்டிய வழியிலே உங்களுக்கு நடத்து, தேவையானவைகளை போதித்து. அப்ப இன்றைக்கு கர்த்தர்ட்ட கேளுங்க. இதுவரைக்கும் நாம் மற்றவர்களை முன்மாதிரியாய் வைத்து ஜெபித்திருந்தா இன்னைக்கு கர்த்தர்ட்ட கேளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வழிகள் என்ன, நான் எந்த வழியில போகணும், நான் எப்படி வாழணும், எனக்கு நீங்க அதை கற்றுக் கொடுங்க. நான் ரட்சிக்கப்பட்டதான நோக்கம் என்ன, எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன, எனக்கு இந்த மாசத்துல இத்தனை சம்பளம் கொடுக்கிறேன், இந்த சம்பளத்தை நான் வாங்குறதுக்கான நோக்கம் என்ன, இப்படிப்பட்ட ஒரு வேலை எனக்கு கொடுத்திருக்கேன், அந்த வேலைக்கான நோக்கம் என்ன, அல்லது ஊழியத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன், அந்த நோக்கம் என்னன்னு சொல்லி கர்த்தருடைய வழிகளை நாம் கேட்டு நம்முடைய கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தின்படி நாம் நடக்கும் பொழுது அவை நம்முடைய பார்வையிலும் சரி, தேவ பார்வையிலும் சரி, அது செவ்வையான வழிகளாய் மாறும். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, செவ்வையான வழிகளை நேர்வழியாய் நடத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு தேவையானவைகளை போதித்து, இரண்டாவது அவர் நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மளை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். நான் ஈக்குவடர் தேசத்துக்கு வந்த புதுசுல ஏற்கனவே நான் சொல்லி இருந்திருக்கிறேன். வந்த புதுசுல எங்களுக்கு இருந்த ஒரே நோக்கம் என்னன்னா, எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு அடையாளம் அல்லது நாங்க முன்மாதிரியா வைத்திருந்தது டேடியை தான். கர்த்தர் 30 வருஷமா விசுவாசத்தை நடத்திருக்க. அப்ப எங்களை விசுவாசம் நடத்தும் அதே வார்த்தையை தான் கர்த்தரும் கொடுத்தார். நான் உங்களை விசுவாசத்தின் வழியில் நடத்துவேன், உங்களை வித்தியாசமான வழிகளில் நடத்துவேன் சொல்லிதான் ஈக்கூட தேசம் வந்தேன். அப்ப நாங்க நிறைய காரணங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்ப ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை புடப்பட ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் எங்களை உருவாக்க ஆரம்பித்தார். அப்படி உருவாக்கும் பொழுது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், நான் உங்களை தெரிந்து கொண்ட பாதை வேறு, நீங்க வைத்திருக்கிற நோக்கம் வேறு, நான் தெரிந்து கொண்டு அழைத்து கொண்டு வந்த பாதை வேறு. ஏன்னா நாங்க இருக்கிற தேசத்தை ஊழியங்கிறது வித்தியாசமா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி இருக்காது. நம்ம தமிழ்நாட்டுல எப்படி ஊழியம் பண்றவங்க அப்படி கிடையாது. இங்கெல்லாம் மேக்சிமமான ஊழியங்கள் எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சனி ஞாயிறுல மட்டும்தான் இருக்கும். திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த போதகரும் சரி, சுவிசேஷகரும் சரி, அல்லது அந்த சபை மூப்பர் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொந்த கடை வச்சிருப்பாங்க, சொந்த இடங்கள் வச்சிருப்பாங்க, அவர்களுக்கு இன்னும் சொந்த வியாபாரம் வச்சிருப்பாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவர் சர்ச்சு நடத்துவாங்க. இங்க ஹவுஸ் விசிட்டிங் கிடையாது, வீடுகள் போய் பிரேயர் வைக்கிற அந்த அனுபவங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர்கள் தலைமுறையா கிறிஸ்தவர்களை வந்தபடியினால் அவர்கள் அநேகர் இங்க கிறிஸ்தவர்களா தான் இருப்பாங்க, போதர்களே அப்படிதான் இருப்பாங்க. அப்ப இதை பார்த்த உடனே எங்களுக்குள்ளாக அநேக யோசனை வந்துச்சு, சரி நம்ம இப்படி பண்ணலாமோ, நமக்கு வந்தோமே இங்கிலீஷ்ல நம்ம சொல்லிதான் நம்ம ஜனங்களுக்குள்ளாக நம்ம போனோம், கற்றப்பதான் நடத்தினோம், அதை வச்சு ஏதாவது பண்ணுவோமா, இங்கிலீஷ் மூலமா அதை மூலமா ஏதாவது ஆதாயம் பார்த்து அதன் மூலமா நம்ம ஊழியம் செய்வோமா என்று சொல்லி அநேக யோசனைகள் எங்களுக்குள்ளாக வந்தது. ஏன்னா எங்க கூட இருந்த போதகர்களே நிறைய பேர் சொன்னாங்க, இப்படி நீங்க பண்ணா உங்களுக்கு ஈஸியா ஊழியம் நடக்கும், உங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படும், நீங்க யார்த்தையும் நிக்க தேவையில்லை சந்திக்கப்படும். இதை வைத்து நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம், அதிகமா யோசிக்க ஆரம்பித்தோம். அப்பதான் புதுசு ஊழியத்துக்கு இங்க ஈக்குவடர் ஒரு 6 மாசம் 7 மாசம் தான் ஆகுது. அப்ப திடீர்னு கர்த்தர் அன்றைக்கு பேச ஆரம்பிச்சத சொன்னாரு, நான் உங்களை நடத்துகிற பாதை வேறு. அப்ப கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்னன்னா, ஜெபத்துல இருக்கும்போது ஒரு மலை இருக்கிறது, மலை உச்சியில கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். அந்த கிளிஃப்ல நிறுத்தி அந்த மலை உச்சி அங்க இருக்கு, அது ஒரு சைடா போகுது. அந்த சைடு உச்சியில எங்களை கர்த்தர் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாதாளம் தான் இருக்கு, ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, அதுல விழுந்துட்டா அவ்வளவுதான். நாங்க பார்த்த தரிசனம் அந்த கூர்மையான அந்த சரிவுல இருந்து கர்த்தர் சொல்றாரு, இதுக்கு மேல அப்படியே நடந்து வாங்க. அங்க நடக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. ஒரு காலை அப்படி எடுத்து வச்சோம்னா அந்த மலையில இருந்து கீழே விழுந்து 1000 அடிக்கான கலையில விழுந்து சாக வேண்டியதுதான். ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்னா, நீங்க அதுல நடந்து வாங்க.
அப்போ சொன்ன உடனே அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த தரிசனத்துல அந்த சொப்பனத்திலே அப்படியே நடந்து போகும் பொழுது அங்க புதிய வழிகளை கர்த்தர் நடக்க ஆரம்பிச்சார். நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க மாதிரி தான் தெரியுது. கால் வைக்க புதிய ரோடெல்லாம் அப்படியே வர்ற மாதிரி அந்த தரிசனத்தை காண்பிக்கும். அப்பதான் கர்த்தர் சொன்னார், நான் உங்களை நடத்துகிற பாதை வேறு. நீங்க விசுவாசத்துல நீங்க நடக்கும் பொழுது காணாத பாதையிலே நான் உங்களை நடத்துவேன், ஆனால் அது நேர்வழியா இருக்கும். அதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ளாக இன்னும் விசுவாசம் வந்தது. அதுக்கப்புறம் தான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா கர்த்தருக்காக நிற்க ஆரம்பித்தோம். 4 வருட காலத்துல இதுவரைக்கும் எத்தனை பேர் வந்து சொன்னாங்க, நீங்க இங்கிலீஷ் கோர்ஸ் ஆரம்பிச்சா எவ்வளவு பணம் வரும்? ஏன்னா இங்க ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ்க்கு மந்த்லி மட்டுமே 6000 இருந்து 8000 இங்க ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறது. அது ஒரு பிகினிங் சார்ஜஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ரூபாய் நீங்க வாங்கலாம், சம்பளமா வாங்கலாம் அல்லது சொந்தமா தரலாம். நிறைய போதர்கள் வந்து சொன்னாங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கர்த்தர் வழிகளை திறக்க ஆரம்பித்தார். ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இங்க கூட இருந்த நிறைய போதர்களே சொன்னாங்க, எப்படி நீங்க வாழ்றீங்க, உங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது, உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் யார்? அப்பதான் நாங்க சொன்ன, கர்த்தரை தவிர எங்களுக்கு என்று ப்ராப்பர் சப்போர்ட்டர்ஸ் யாருமே இல்லை, கர்த்தர் தான் நடத்துங்க, கர்த்தர் எங்களுக்கு சந்திக்கிறார். அப்ப எதற்காக இதை நான் சொல்லுகிறேன், நமக்குரிய வழியை நான் கர்த்தர் மாத்திரமே அறிந்திருப்பார், உங்களுக்குரிய வழிகளை கர்த்தர் மாத்திரமே அறிந்திருப்பார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து உங்களை நேர்வழியாய் நடத்தும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை, நான் எந்த பாதையில போகணும், நீங்க எதற்காக என்னை அழைத்து எந்த பாதையில என்ன போகணும்னு கேளுங்க, அதன்படி நம்மளை நடத்துகிறவராயிருக்கிறார், அது நேர்வழியாய் காணப்படும். அவன் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மளை நேர்வழியாய் நடத்துகிறார். இதுக்கு நல்ல உதாரணம் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபினுடைய வாழ்க்கை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஆதியாகமம் 28:15 இப்படியா சொல்லுகிறது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. எப்பொழுது கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்லுகிறார்? அவன் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டுட்டான், தன் தகப்பனையும் தாயையும் இழந்து போயிட்டான், சொந்த சகோதரன் இவனை கொலை செய்யும்படியாய் ஓடி வருகிறான், தேடிக்கிட்டு இருக்கிறான், சொந்த ஜனங்கள் இவனை கொலை செய்யும்படியா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப தனியா அவன் ஓடி வர்றான். அப்படி நித்திரையில படுத்திருக்கும் பொழுதுதான், துக்கத்தோடு படுத்திருக்கும் போதுதான், தலைக்கு வைக்க தலைவாணியே எந்த பொருளும் இல்லாம கல்லை வைத்து படுக்கும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். கர்த்தர் அதே மாதிரி செய்தாரா? வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியா சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு பொருத்தனை பண்ணின பெத்லேயிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்படு, உன் இனத்தாரிடத்திற்கு தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார். வார்த்தை என்ன நடக்குது பாருங்க. யாக்கோபு வந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்ப என்ன சொல்லுகிறார்? நீ உன் இனத்தாரினிடத்திற்கு திரும்பி போ. அவன் எப்படி திரும்பி வருகிறான் பாருங்க. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அடுத்த அதிகாரம் 10வது வசனம் எப்படியா சொல்லுகிறான்? யாக்கோபே சொல்லுகிறான், அடியேனுக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களோடு உடையவனானேன். அவன் சொல்லுகிறான் பாருங்க, இந்த இடத்தை நான் கடந்து போகும்போது கோலும் கையுமா கடந்து போனேன். என்கிட்ட ஒரே ஒரு கோல் தான் இருந்துச்சு, ஆகாரம் கூட கிடையாது, எந்த பொருளும் கிடையாது. ஆனா இரட்டை பரிவாரத்தோடு திரும்பவும். இதுதான் கர்த்தர் நேர்வழியாய் நடத்துகிறார். அவர் எப்படி நேர்வழியை நடத்தினார்? அவனுக்கு தேவையானவைகளை தேவன் கட்சி கொண்டார். அவன் எங்க இடத்துல இருந்தானோ அந்த இடத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். சொந்த மாமன்னார் அவனை ஏமாற்றும் பொழுதும் அவனோடு கர்த்தர் கூட இருந்தார். சொந்த குமாரன் அவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கூட இருந்தது மாத்திரமல்ல, அவனை சாட்சியோடு திரும்ப கொண்டு வர. என்ன சாட்சி? இரட்டை பரிவாரத்தோடு. அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வந்துருச்சு என்று. ஆனா யாக்கோபுக்கு என்ன நடக்குது பாருங்க. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்தது. ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் நூறத்தனையான ஆசீர்வாதம். அவன் விதைத்தால் நூறத்தனை ஆசீர்வாதம். அவன்கிட்ட நஷ்டமே கிடையாது.
ஆபிரகாமை காட்டிலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனா யாக்கோபுக்கு எப்படி ஆசீர்வாதம் வந்துச்சு பாருங்க. அவன் துரத்தப்பட்டது வெறும் கோலாட தான் துரத்தப்படுகிறான். ஆனால் ரிட்டர்ன் வரும் பொழுது எப்படி வருகிறான் பாருங்க. அவன் ஆசீர்வாதத்தோடு வருகிறான். அவன் தகப்பன் அவனை ஆசீர்வதிக்கல, அவன் சகோதரன் அவனை ஆசீர்வதிக்கல. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து இரட்டை பரிவாரத்தோடு கொண்டு வந்தான். இதுதான் கர்த்தர் அவனை செம்மையான வழியிலே நடத்தினதுக்கான அர்த்தம். இன்னொரு அடையாளம் இருக்கு. யாக்கோபை தேவன் செம்மையான வழியிலே நடத்தினார் என்பதுக்கு இன்னொரு அடையாளம் என்னன்னா, அதே நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்கு யாக்கோபை குறித்து தேவன் சொல்லுகிறார், மூத்தவன் இளையவனிடத்தில் அண்டிக் கொள்ளுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இளையவன் மூத்தவனை ஆளுகை செய்வான் என்று சொல்லி. அப்படின்னா யாக்கோபு மூத்தவனை ஆகிய ஏசாவை ஆளுகை செய்வான் சொல்லி யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டார். அந்த தீர்க்க தரிசனம் நடத்தும்படியாய் நிறைவேறும்படியாகத்தான் அவனை வீட்டிலேயே வைத்திருந்தார். அவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற உதவி செய்தார். அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். அதே நேரத்தில் அவனை இரட்டை பரிவாரத்தோடு கொண்டு வந்தார். எப்ப? அவன் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம். அப்ப இது எல்லாம் இதை காட்டுகிறது, கர்த்தர் நம்மளை நேரு வழியாய் நடத்துகிறவர். அவர் வாக்கு பண்ணிட்டு அதுல இருந்து மாறாத தேவன். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கேன். இன்றைக்கு தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என்னை செவ்வையான நேர் வழியிலே நடத்துகிறவராய் காணப்படுகிற தேவன், என்னை நேர் வழியாய் நடத்தும் ஆண்டவர் என்று சொல்லுங்க. இந்த நேர் வழியாய் நடத்துகிறதுலே பழைய ஏற்பாட்டிலே மட்டும் நாம் பார்த்த இந்த காரியங்கள் காணப்படும். ஆனா இயேசுவின் நாட்கள்ல தேவன் தம்முடைய சீசர்களையே நேர் வழியாய் நடத்தி இருக்கிறார். அதற்கு 3 காரியங்களை 3 குறிப்பை மாத்திரம் நாம் பார்த்து நாம் ஜெபிப்போமாக. 3 இடங்களிலே கர்த்தர் தம்முடைய சீசர்களை நேர்வழியாக நடத்துகிறார். அநேக இடங்களில் நடத்திருக்கிறார். ஆனா இந்த 3 காரியத்தை பார்த்து மாத்திரம் நாம் ஜெபிப்போம். முதலாவதாக இயேசு தம்முடைய சீசர்களை எங்கு நேர்வழியாக நடத்தினார்? வசனம் சொல்லுகிறது, மத்தேயுவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மத்தேயுவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 27வது வசனத்தை சொல்லுகிறது, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறப்பா, ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்திலே கொடு என்றார். இங்க முதலாவதாக இயேசு தம்முடைய சீசர்களை எங்கு நேர்வழியாய் நடத்துகிறார்? என்ன காரியம் அங்க நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது, இயேசு வரி கட்டும்படியா அங்கு கேட்கிறார்கள். அவர் இந்த வசனம் 24 வசனம் சொல்லுதுங்க, மத்தேயு 14:17-24 சொல்லுகிறது, அவர் கப்பர்நாகுமில் வந்தபோது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்து வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். இங்க என்ன நடக்கிறது? இயேசு வரிப்பணம் செலுத்தும்படியே வரிப்பணம் வாங்குகிறவர்கள் வந்து கேட்கிறாங்க. இப்ப அங்க இருக்கிற சூழ்நிலை என்ன? இயேசுவும் தம்முடைய சீசர்களும் 3-4 வாரமாய் அந்த இடத்திலே, அந்த வடக்கு பாலஸ்தீனிங்கிற இடத்திலே அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார். அவர்கள் 3-4 வாரமாய் அலைந்து திரிந்து இருக்கிற இடங்கள்ல சாப்பிட்டுட்டு, கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை பகிர்ந்து கொண்டுட்டு வர்றாங்க. அப்படி சொல்லிட்டு அவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்த உடனே, கப்பர்நாகும் என்கிற இடத்துல இருக்கிற வீட்டுக்கு வந்த உடனே முதலாவது வருகிற சோதனை என்ன, வருகிற போராட்டம் என்ன? அங்க சொல்லுகிறார்கள், வரிப்பணம் வாங்குகிறவர்கள் வரி பணத்தை கேட்கிறார். இப்ப இயேசுவினுடைய சூழ்நிலையே சீசர்களுடைய சூழ்நிலை என்னவா இருக்கு? அவர் இயேசு சொல்லுகிறார், நீ போய் தூண்டில் போட்டு முதலாவது மீனை பிடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களிடத்துல வரிப்பணம் செலவழிக்க கூட அங்கு பணம் இல்லாததாய் காணப்படும். அப்ப இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 3 காரியத்திலே அங்க நடக்கிறதை நான் பார்க்க முடியும். 1, நாம் இடரலாய் இராதபடி. 2வது, மீன் தூண்டலை போட்டு முதலாவது மீனை பிடி. 3வது, ஒரு வெள்ளி பணம் இருக்கும். இந்த 3 காரியங்கள் அங்க நேர்வழியாய் நடத்தும் பொழுது அங்க நடக்கிறது. என்னென்ன காரியம்? 1, நம்ம அவர்களுக்கு இடரலாய் இராதபடி. அதுனா என்ன அர்த்தம்? எதற்காக அங்க இயேசு அப்படி சொல்லுகிறார்? அதே மத்தேயுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 15-16 நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடிதான் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார், யார் என்பதை தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். மத்தேயுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. 16வது அதிகாரம் 15வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுவீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அங்கு தேவன் இயேசுவானவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்ப இப்பதான் அவர்களுக்கு கட்சி கொடுத்திருக்கார், நான் தான் தேவனுடைய குமாரன்.
நான் தான் தேவன், என்னை தான் பிதா அனுப்பி இருக்கிறார், நான் பரலோகத்துல இருந்து வந்திருக்கிறேன், நான் மனுஷகுமாரனா வந்திருக்கிறேன். இப்ப சீசர்களுடைய மனநிலைமை எல்லாம் என்ன? அங்க இருக்கிற பேதுருடைய மனநிலைமை என்ன? இவர் தான் ராஜா, இவரை மேற்கொள்ள ஒரு மனுஷனாலும் முடியாது. என்ன, இவர் தான் அந்த சராசரங்களை படைத்த தேவனுடைய குமாரன். அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் நாம குமாரனுடைய பாதத்துல இருக்கிறோம், நம் குமாரனுடைய சீசர்களா இருக்கிறோம் என்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் காணப்படுவார். அப்படிப்பட்ட அனுபவத்துல இருக்கிறாங்க. அப்பதான் இயேசு சொல்லுகிறார் பாருங்க, நாம் இடரலா இராதபடி என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நம் பூமியில இருக்கும் வரைக்கும் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்படும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இயேசு அவர்களை விட்டு போகிறார், அவர் அடிக்கப்பட போகிறார், பரலோக ராஜ்யத்துக்கு போகிறார். அப்ப அதுக்கப்புறம் அவர்களிடத்துல இயேசு இருக்கப்படுறது கிடையாது. எழுத்தின்படி, அதாவது சரீரத்தின்படி அவர்களோடு இருக்க போறது. அப்ப தாங்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் பேதுருவுக்கு அங்கேயே காட்டி கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நாம் ஒரு காலமும் ஒரு மனிதனுக்கும் இடரலா இருக்கக்கூடாது. நாம் செலுத்த வேண்டிய, நாம் நடத்த வேண்டிய, நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் பூமியில நிறைவேற்றுகிறதா இருக்கணும். ஆவியின்படி பிதாவின் சித்தத்தை செய்கிறது போல பூமியிலே இருக்கும் வரைக்கும் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்படணும். நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நாம் செய்கிறவர்களாய் காணப்படணும். இதுதான் தேவன் அவர்களை கற்றுக் கொடுக்கிற காரியம். அவர்களை நேர்வழியை நடத்துறது. என்ன நேர்வழி? அவர்கள் பூமியிலே இருக்கும் பொழுதும் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்படணும். பூமியில இருக்கும் வரைக்கும் அதிகாரத்திற்குரிய கிரியைகளை செய்கிறவர்களாய் காணப்படணும். இரண்டாவதா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு மீன் தூண்டலை போட்டு பிடிக்கிற முதலாவது மீன் என்று சொல்லுது. முதலாவது மீன் என்றால் என்ன அர்த்தம்? மீன் என்பது எதை காட்டுகிறது? கர்த்தர் சந்திப்பார் என்பதன் அர்த்தம். மீன் என்றால் கர்த்தர் சந்திப்பார். நீங்க வேதத்திலே இயேசுவினுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா 5000 பேருக்கு போஷிக்கும் பொழுது அங்கேயும் மீன் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப மீன் என்பது ஆவிக்குரிய அர்த்தம் எதை காண்பிக்கிறது என்றால், நம் வசனத்தை வாசிக்க நேரம் இல்லாதவனால் குறிப்பை மாத்திரம் சொல்லுகிறேன். மீன் என்பது எதை காண்பிக்கிறது என்றால், கர்த்தர் சந்திப்பார். தேவன் நம்மளுடைய ப்ரொவைடர், அவரே நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார். அப்ப இயேசு பேதுருவினிடத்தில் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 17வது அதிகாரம் 27வது வசனம், மத்தேயு 17வது அதிகாரம் 27வது வசனத்துல சொல்றாங்க, நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து. அப்ப இங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நம்மளிடத்துல வேற பணம் கிடையாது, நம்மளிடத்துல வரி செலுத்த தேவையான பணம் கிடையாது. ஆனாலும் நம்ம அவங்களுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது, அதை நம்ம செஞ்சாகணும், கடமையை நிறைவேற்றியவனும். அதுக்கு என்ன செய்வாய்? நீ யார் உனக்கு உன்னுடைய தேவைகளை சந்திப்பாரோ அவரிடத்துல நீ போகிறவனாய் காணப்படணும். அங்கு நீ போய் அவங்க கிடைக்கிற முதலாவது மீனை நீ பிடிப்பாயாக. அப்ப இயேசு சொல்லுகிற அந்த மீன் என்பது எதை காட்டுகிறது? தேவன் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தரே உன் தேவைகளை சந்திப்பார். இதுல இதனுடைய அர்த்தம் என்ன? உன்னுடைய தேவைகள், உங்களுடைய தேவைகள் வரும் பொழுது நீங்கள் மற்றவர்களிடத்திலே கடன் வாங்குகிறவர்களாகவும், மற்றவர்களிடத்துல போய் கைகட்டி நிக்கிறவங்களாகவோ, அல்லது வரிப்பணம் கிடைக்கணும், வரிப்பணத்தை நான் கெட்டியாகணும், நான் டாக்ஸ் கெட்டியாகணும்னு சொல்லி மற்றவங்ககிட்ட போய் கையேந்து நிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. உங்கள் தேவைகள் வரும் பொழுது உங்களுக்கு போஷிக்கிற தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாம் போகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் இங்கு தேவன் பேதுருவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? உன்னை போஷிக்கிற, உன்னை நடத்துகிற தேவனிடத்திலே நாம் ஓடி வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த மீனின் வாயிலே ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும். இந்த வெள்ளிப்பணம் என்பது எதை காட்டுகிறது? அல்லது முதலாவது இந்த வெள்ளிப்பணம் குறித்து நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளிப்பணம்னா என்ன அர்த்தம்னா ஒரு நாள் சம்பளம் என்று அர்த்தம். ஒரு வெள்ளிப்பணம் ஒரு நாள் சம்பளம், ஒரு நாளுடைய சம்பளம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்துல ஆவரேஜ் சேலரி நீங்க பாத்தீங்கன்னா 500 இருந்து 600 என்று சொல்லுகிறார்கள். ஆவரேஜ் சேலரி, கவர்மெண்ட்டுடைய ஆவரேஜ் சேலரி 500. பட் சில பேர் அதை விட கம்மியா நம்ம வாங்குறாங்க, சில பேர் அதை விட அதிகமாகவும் வாங்குறவங்களா இருக்கிறாங்க. பட் ஆவரேஜ் சேலரி 500. அதே போல இயேசுவின் நாட்கள்ல ஒரு ஆவரேஜ் சேலரி, ஒரு பெர் டே லேபர் ஒர்க்கோடைய சேலரி என்னன்னா ஒரு வெள்ளிப்பணம். அதுக்கு உதாரணமா அடையாளமா வசனத்தை நீங்க வாசிக்கணும்னா வேதம் எங்க சொல்லுகிறது என்றால், மத்தேயின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது 11ஆம் வேலையிலே வேலை பார்த்தவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள்.
11ஆம் வேலை மட்டும் வேலை பார்த்தவங்க ஒவ்வொரு பணத்தை வாங்குறாங்க. உடனே அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள், அவர்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு நாள் ஒரு மனுஷனுடைய சம்பளம், ஒரு நாள் வேலை பார்த்தா அவங்களுடைய சம்பளம் ஒரு வெள்ளிப்பணம். அப்ப இங்க என்ன நடக்கிறது? இயேசு சொல்லுகிறார் பேதுட்ட, நீ ஒரு வெள்ளிப்பணத்தை பார்ப்ப, அதை கொண்டு போய் நீ உனக்கும் எனக்கும் வரி கட்டு. அப்ப ஒரு நாள் சம்பளத்தினுடைய ஒரு வேல்யூ என்னன்னா, அதை வச்சு 2 பேருக்கு வரி பணத்தை கட்டலாம். அப்ப யோசித்து பாருங்க, இயேசுவை காட்டிக்கொண்ட யூதாஸ் எத்தனை காசையை வாங்கினான்? அவன் 30 வெள்ளிக்காசை வாங்கினான் என்று வசனம் சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் சம்பளம் ஒரு வெள்ளிக்காசுனா 30 வெள்ளிக்காசு என்பது ஒரு மாதத்துக்குரிய சம்பளம். அப்ப யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுத்ததுக்காக வாங்கின சம்பளம் எவ்வளவுனா வெறும் 30 காசு. அந்த ஒரு மாச சம்பளத்துக்காக தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான். ஒரு மாச சம்பளத்துக்காக. காரணம் என்ன? அவனுடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தரை நம்பி இல்ல, கர்த்தர் எனக்கு போஷிக்கிற தேவன், கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று அவரிடத்துல ஓடல. அவனுடைய எண்ணம் எல்லாம் நான் ஏதாவது சம்பாதிக்கணும், என் வழி நான் சம்பாதிக்கணும், நான் இயேசுவுக்கு கொடுக்கணும், நான் சீஷர்களுக்கு போதிக்கணும், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கணும், அப்ப நான் சம்பாதிக்கணும்னு சொல்லி அவன் இயேசுவை காட்டி கொடுக்கணும். அதனாலதான் இயேசு பேதுருக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க, ஒரு வெள்ளிப்பணத்தை பார்ப்ப அதை எடுத்துக்கணும். ஏன் இயேசுவால 2 வெள்ளிப்பணம் கொடுக்க முடியாதா? ஏன் அந்த மீனின் வாயில 3 வெள்ளிப்பணம் இருக்க முடியாதா? காரணம் ஏன் ஒரு வெள்ளிப்பணத்தை கொடுக்கிறார்? நம்முடைய தேவைக்கு ஏற்றபடி கர்த்தர் அங்கு கொடுக்கிற தெய்வனாய் காணப்படும். அவர்கள் தேவை என்ன? அந்த நேரத்துல அவர்களுக்கு ஒரு வரி பணத்தை கட்டணும், அவ்வளவுதான். அந்த தேவையை கர்த்தர் சந்திக்கிறார். அப்ப இந்த ஒரு வெள்ளிப்பணம் என்பது எதை காட்டுகிறது? அது அவர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? கர்த்தர் அவர்களை நேர்வழியாய் நடத்துகிறார். எந்த வழியிலே? கர்த்தரே அவர்களை போஷிக்கிற தேவனாயிருக்கிறார். இயேசு பூமியிலே மரித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இவர்கள் யாரையும் அண்டி இருக்காமல், எந்த சூழ்நிலையிலும் யாரையும் மனிதனிடத்திலே ஓடாமல் கர்த்தர் எங்களை போஷிப்பார் என்று கர்த்தரை நம்பி இருக்கும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், இந்த காரியம் நம்மளுடைய உலகத்தின் ஆசீர்வாதத்தை சுட்டி காட்டுகிறது. அப்ப நம்முடைய குடும்பத்தின் தேவைகள், நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள், நம்முடைய பிள்ளைகளின் தேவைகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் எங்கு ஓட வேண்டும்? நாம் கர்த்தரிடத்திலே ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவரிடத்திலே நாம் ஓடும் பொழுது அவர் நம்மளை நேர்வழியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். இதற்கு மாற நாம் என்ன செய்கிறோம்? அநேக பேர் என்ன செய்கிறோம்? இங்க வாங்கி இங்க கொடுத்துடலாமா, இந்த இடத்துல கடன் வாங்கி எந்த மனுஷனுக்கு அடைச்சிடலாமா? இன்னைக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இதற்கு சுலபமா சத்துருவானவன் ஒரு வழி வச்சிருக்க. என்ன வழி? ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு என்னன்னா கிரெடிட் கார்டு. இன்னைக்கு நிறைய பேரை பாத்தீங்கன்னா அநேக பேர்ட்ட கிரெடிட் கார்டு இருக்கு. கிரெடிட் கார்டுனா என்ன? கடன் அட்டை, அவ்வளவுதான். அந்த நாட்கள்ல கடைக்கு நீங்க போனீங்கன்னா நாளைக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிட்டு வருவீங்க, அல்லது எனக்கு மாச கடைசியில எனக்கு சம்பளம் வரும் என்று சொல்லுவீங்க. உடனே என்ன செய்வாங்க? ஒரு அட்டையில எழுதி வைப்பாங்க. அந்த அட்டையில எழுதி வச்சு நீங்க மாச கடைசியில கொடுக்கணும். அது ஒரு விதத்துல கடன் தான். ஆனா அதேதான் மாடிஃபை பண்ணி என்ன சொல்றாங்கன்னா கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுனா என்ன? இவ்வளவு அமௌண்ட் இருக்கும், நீ ஒரு வருஷத்துக்கு இத்தனை 1000 செலவழிச்சுக்கலாம், இத்தனை லட்சம் செலவழிச்சுக்கலாம். சில பேருக்கு 2 லட்சம் இருக்கும், சில பேருக்கு 1 லட்சம் இருக்கும், சில பேர் 5-50,000 இந்த கணக்குல இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க எப்ப என்ன பொருள் வாங்கினாலும் விரும்பினா வாங்கிக்கோ, குறித்த நாளுக்கு முன்னாடி இந்த கடனை கட்டிரு, அவ்வளவுதான். அது ஒரு கடன் அட்டை. ஆனா நம்முடைய ஜனங்க என்ன நினைக்கிறோம்? ஐயோ, நம்மளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்துட, எனக்கு கிரெடிட் கார்டு கிடைச்சிச்சு, இனிமே நான் கவலைப்படாம தேவையை சந்திச்சுக்கலாம். இன்னொரு விதம் இந்த கிரெடிட் கார்டு எப்படி செய்யணும்? இஎம்ஐ என்று சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் எல்லாரும் எல்லா பொருட்களும் இஎம்ஐ வாங்குகிறதா இருக்காங்க. காரணம் என்ன? இந்த பொருளை நான் இப்பயே வாங்கி தரணும், இந்த பொருளை எனக்கு இப்பயே கிடைச்சாங்க, இல்லைன்னா என் வாழ்க்கை அழிஞ்சு போறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட மன ஓட்டத்துல காணப்படுகிறது. ஒரு சாதாரண ஒரு மொபைலே இன்னைக்கு இஎம்ஐல வாங்குறதா இருக்காங்க. ஏன்? சாதாரண வீட்டுல பயன்படுத்துகிற ஒரு சாதாரண செருப்பு முதற்கொண்டு இன்றைக்கு அநேகர் இஎம்ஐல வாங்க. அது எல்லாமே கடனிலே தான் இருக்கு. வசனம் சொல்றது, நான் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு கர்த்தர் இங்கே பேதுருவுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? அவனை நேர்வழியாய் நடத்துகிறது. என்ன நேர்வழியாய் நடத்துகிறா? உன் பொருளாதார தேவைகளை கர்த்தர் மாத்திரமே சந்திப்பார். அவர் உனக்கு கூடவும் கொடுக்கறதில்ல, குறைவாயும் கொடுக்கறதில்ல, உன் தேவைக்கு ஏற்றபடி கொடுப்பார். உன் வரி பணம் 1 பணமா, அரை பணமா, 2 பேர் கட்டணுமா, அதை மட்டும் கர்த்தர் சந்திப்பார்.
அதனாலதான் தாவீது சொல்றான் பாருங்க, ஆண்டவரே எனக்கு நிறைய கொடுத்து உங்களை மறந்து போகாமலும், எனக்கு கொஞ்சம் கொடுத்து உங்களை தூசிக்காமலும் அன்றன்றைக்கு தேவையானது எனக்கு கொடுங்க. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்ப இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நம்மளை நேர்வழியாய் நடத்துகிறார் என்றால் நம்முடைய பொருளாதாரத்திலே அவர் நம்மளை நேர்வழியாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளில் அவர் நேர்வழியாய் நடத்துகிறவராய் இருக்கார். யோசித்து பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வழிகள் எப்படி இருக்கு? நாம் கடன்காரர்களை நோக்கி ஓடுகிறவர்களாய் இருக்கிறோமா? கடன் கொடுக்கிறவன் இஎம்ஐ நோக்கி ஓடுகிறவர்களாய் இருக்கிறோமா? கிரெடிட் கார்டை நோக்கி ஓடுகிறவர்களாய் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு திடீர்னு கர்த்தருடைய வருகை வந்துருச்சு. கர்த்தர் வந்துட்டா என்ன செய்யுங்க? நீங்க பறந்து போக ஆயத்தமா இருப்பீங்க. பின்னாடியே ஒருத்தன் காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பான். யார்? சத்ருவான் சொல்லுவான், நீ மனுஷனுக்கு அடிமையானவன், நீ கர்த்தரை நம்பல, கர்த்தர் கொடுப்பார் நம்பல, நீ மனுஷன் இடத்துல கடன் வாங்குறவனாயிருந்த. அப்ப கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பொருளாதாரத்துல என்னை நேர்வழியாய் நடத்துங்க. இன்னைக்கு அநேகர் விழுந்து போகிற காரியம் என்ன தெரியுமா? பணத்துலதான் விழுந்து போகுது. பாவத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம். பொய் சொல்லிடக்கூடாது, விபச்சாரம் பண்ணிடக்கூடாது, வேசித்தனம் பண்ணிடக்கூடாது, அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம். கண்கள் எரிச்சல்ல அநேகர் ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. ஆனா விழுந்து போற காரியம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன பண விஷயத்துல விழுந்து போவான். அதுதான் அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல படிக்கிறோம். வசனம் சொல்லுது, இந்த பணத்தை, இது உன்னுடைய பணம் அல்லவா, இது உன்னிடத்துல இருக்கிற வரைக்கும் இது உன்னுடைய காசு அல்லவா. அவங்க காசு தான், ஆனா அவங்க கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களோட மன ஓட்டம் என்ன? அந்த பணத்திலே விழுந்து போனவர்களாய் மாறினான். யூதாஸ் அதுலதான் விழுந்து போனான். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கு நாம் இன்றைக்கு நம்முடைய பொருளாதார வழிகள் எப்படி இருக்கு? அவைகளை தேவன் செவ்வையாய் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவைகளை தேவன் செவ்வையாய் நடத்த ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவைகளை தேவன் நம்மளை நேர்வழியாய் நடத்துகிறார். அப்படி நேர்வழியாய் நடத்தினால் என்ன நடக்கும்? வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு வெள்ளி பணத்தை எடுத்து வரி கட்டினார். அதனாலே அவர்கள் யாருக்கும் அவர்கள் இடரல் அடையல. இயேசுவாலையோ பேதுருவாலையோ ஒரு மனுஷனை இடரல் அடையல. என்ன அர்த்தம்? கர்த்தர் அவர்கள் சாட்சியாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய பொருளாதாரத்திலே நாம் ஜாக்கிரதையாய் இருந்து நேர்வழியாய் நடத்திட்டா, அதுல நடந்து போயிட்டா, நாம் ஒரு காலமும் நாம் இடரல் அடைய மாட்டோம். ஒரு காலமும் நாம் இடரல் அடைய மாட்டோம். ஒரு காலமும் பணத்தாசையிலோ பணக்கு தேவைங்கிற காரியத்திலே நாம் கர்த்தரை விட்டு போகாதவர்களாய் காணப்படுவோம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் முதலாவது கர்த்தர் நம்மளை எதிலே நேர்வழியை நடத்துகிறார்? பொருளாதாரத்தில், உலகத்தின் ஆசீர்வாதத்திலே நேர்வழியை நடத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டதிலே நம் மனரம்யமாய் இருப்போம். ஏதாவது தேவை வருதா, கர்த்தர்ட்ட போங்க. ஆண்டவரே, முழங்கால் போடுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுங்க. இன்னைக்கு நம்ம ஜெபித்தது கூட என்ன காரியம்? ஆண்டவரே எங்களை இந்திய தேசத்துக்கு அழைக்கிறீர், அழைக்கிறீர், அதுக்கு நீங்க போச்சு. ஏன் நம்மளால தெரிஞ்ச அளவு கடன் வாங்க முடியாதா? இல்ல, இது கர்த்தர் சுத்தம். கர்த்தர் சொல்றாரு நீங்க இந்திய தேசம், அப்ப கர்த்தர் தான் கொடுக்கணும், கர்த்தர் சந்திப்பார், அவ்வளவுதான். அதுதான் விசுவாசம். அப்ப நம்மளுக்கு பிள்ளைகளை கொடுத்தால் கர்த்தர் அவர்களுக்கு போஷிக்க வல்லமையுள்ளவர் இருக்கிறார். நமக்கு வேலையை கொடுத்தால் அதற்கு எது தேவையை சந்திக்க வல்லவரா இருக்கிறார். அப்ப நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவரா இருக்கிறார். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதனாலதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம் ஆதார வசனமாய் நாம் வாசித்தோம். என்ன வசனம்? உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உங்களுக்கு பொருளாதார தேவையா, அவரை நினைச்சுக்கோங்க. பண தேவையா இருக்கா, அவரை நினைச்சுக்கோங்க. ஆசீர்வாதம் தேவையா, அவரை நினைச்சுக்கோங்க. பிள்ளைகளுக்கு தேவையா இருக்கா, அவரை நினைச்சுக்கோங்க. குடும்பத்துக்கு தேவையா இருக்கா, அவரை நினைச்சுக்கோங்க. நாளைக்கு ஏதாவது கெட்டணுமா, அதற்கு அவரை நினைத்துக் கொள்ளுங்க. அவரை நினைத்து கொண்டால் அவர் நம்மளை நேர்வழியாய் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக இயேசு தம்முடைய சீஷர்களை எப்படி நேர்வழியாய் நடத்தினார்? முதலாவது அவர்களுக்கு பொருளாதாரத்தில் நேர்வழியாய் நடத்தினார். இரண்டாவதாய் தம்முடைய சீஷர்களை இயேசு எப்படி நேர்வழியாய் நடத்தினார்? எதிலே நேர்வழியாய் நடத்தினார்? மத்தேயின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 2வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடனே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இங்க இயேசு என்ன செய்யறார் பாருங்க, தம்முடைய சீஷர்களை நேர்வழியா நடத்துறாரு. இங்க நீங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அத பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போயிட்டு அங்க நீங்க பாக்குற முதலாவது அங்க ஒரு கழுதையை பார்ப்பீங்க, அது ஒரு குட்டியோட இருக்கும். அந்த கழுதை குட்டிய நீங்க கடைகளை அவுத்துட்டு வாங்க.
அது மாத்திரமல்ல, அங்க சொல்றாரு பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். ஒருவன் உங்களுக்கு எதிராக சொன்னால், ஏதாயிலும் சொன்னால், இவைகளை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான். என்ன நடக்குது? யாராவது உங்ககிட்ட வந்துட்டு எதற்காக இந்த கழுதை அவுக்குறீங்க, எதற்காக இந்த குட்டியை கொண்டு போறேன்னு கேட்டா, ஆண்டவருக்கு தேவையா இருக்கு அதை சொல்லு. இயேசுவினுடைய சீசன் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இயேசுக்காக 3 வருஷம் ஊழியம் பார்க்கிறோம், அதெல்லாம் கிடையாது. இயேசு அவர் நடக்கல, அவர் கழுதையில போகணும்னு நினைக்கிறாரு, கூப்பிடுறாரு, அதுக்காக கேட்கிறார், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அங்க நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒரே வார்த்தை, கர்த்தராகிய ஆண்டவருக்கு தேவை, அதற்காக நாங்கள் கொண்டு சொல்லுவோம், உடனே அவன் கொடுத்து விடும். அதே போலதான் சீஷர்கள் சொன்னாங்க. பின்னாடி வசனம் சொல்லுது, அவர் சீஷர்கள் கழுதை குட்டியை கொண்டு வர்றாங்க. இயேசு சொன்னது போலவே அவர்கள் செய்தார்கள் என்று மார்க் புத்தகத்துல வாசிக்க முடியும். அப்ப இங்கே எதை காட்டுகிறது? இந்த கழுதை என்பது எதை காட்டுகிறது? அது கழுதை குட்டி என்பது எதை சுட்டி காட்டுகிறது? இப்ப வசனம் சொல்லுகிறது, மத்தேயு புத்தகம் 21:5 சொல்லுது பாருங்க. எதற்காக அந்த கழுதை குட்டியை கொண்டு வர சொன்னாராம்? தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. அப்ப தேவனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் தம்முடைய சீஷர்களை நடத்தினார். அங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன? சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் மகிழ்ந்து களிக்கூறு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியுமாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராயிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகத்தான் தேவன் தம்முடைய சீஷர்களை அனுப்பினார். அப்ப இங்கு சொல்லப்பட்ட கழுதை என்பது எதை காட்டுகிறது? ஆவிக்குரிய அனுபவத்தை காட்டுகிறது. ஆவிக்குரிய அனுபவம். அவர்கள் தேவனோடு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒன்றாய் இருக்கும்படி தேவன் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். ஆக மீனின் வாயிலிருந்து எடுத்த வெள்ளிப்பணம் எதை கற்றுக் கொடுக்கிறார்? பொருளாதாரத்துல கர்த்தரை நம்பும்படி கற்றுக் கொடுக்கிறார். இங்கு கழுதை எதற்காக கற்றுக் கொடுக்கிறார்? கழுதையை பிடிச்சிட்டு வரும்படி, அவர்கள் ஆவியிலே கர்த்தரோடு ஒன்று இருக்கும்படி. இங்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அது ஆவிக்குரிய காரியத்தை காட்டுகிறது. அப்ப கர்த்தரை கர்த்தரோடு இணைகிறதிலே அவர்கள் ஒன்றாய் இருக்கணும். இங்கு சீஷர்கள் செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். என்ன செஞ்சாங்க? போய் கழுதை எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அங்க மறைமுகமாய் நடந்த காரியம் என்ன? சீஷர்கள் கழுதையை கொண்டு வர சொன்னாங்க, அவங்க கீழ்ப்படிந்தார்கள், கொண்டு வந்தாங்க. ஆனா மறைவில என்ன நடக்குது? அதைத்தான் சங்கரியா 9:9 சொல்லுது பாருங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் மகிழ்ந்து களிக்கூறு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கு கர்த்தரை துதிக்கிற துதி அங்கு புறப்படுகிறது. சீஷர்கள் பார்வையில அவங்க தேவன் இயேசு சொன்னதை செய்யறாங்க, கீழ்ப்படுகிறாங்க, அவ்வளவுதான். ஆனா மறைமுகத்தின ஆவிக்குரிய வாழ்க்கையில் அங்க என்ன நடக்குது? அவர்கள் கர்த்தரை துதிக்கிற காரியத்திலே கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார். கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற காரியத்துல காணப்படும். ஏனென்றால் அவங்க கொண்டு வந்த கழுதையிலதான் இயேசு ஏறி வருகிறார். அதுக்கு முன்னாடிதான் கம்பளங்கள் விரித்தார்கள், அதுக்கு முன்னாடிதான் அங்க இருக்கிற அந்த வஸ்திரங்களை விரித்தார்கள், அதன் மேலதான் பண ஓலையை போட்டு அவரை ராஜாவை போல அழைத்து வந்தார்கள். என்ன நடக்கிறது? கர்த்தரை துதி. அப்படின்னா இது எதை காட்டுகிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நேர்வழியாய் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சரீரத்துல எவ்வளோக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா வாழ்றோமா. சுகர் வந்துடக்கூடாது, பிரஷர் வந்துடக்கூடாது, நல்ல உடற்பயிற்சி செய்யணும். இப்ப இருக்கிற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் என்னன்னா உடற்பயிற்சி செய்யறதுதான். நிறைய வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி, நல்ல ஸ்லிம்மா இருங்க, தொப்பை வைக்காதீங்க, அல்லது இப்படி ஹார்ட் அட்டாக் வருது, இப்படியெல்லாம் வருதுன்னு சொல்லி நிறைய காரியங்கள் உடற்பயிற்சி. காரணம் என்ன? சரீரத்தை நல்ல விதத்துல பார்த்து. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் என்று ஒண்ணு இருக்கு. அந்த ஆவிக்குரிய சரீரத்தை நம்ம பாதுகாத்துங்கன்னா கர்த்தர் சொல்லுகிற நேர்வழியிலே நாம் சிடந்து செல்லுகிறவர்களாய் காணப்படணும். அப்ப இங்கு இஸ்ரவேல் ஜனங்களாகிய சீஷர்களுக்கு தேவன் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் கழுதை குட்டியை கொண்டு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய நேர்வழியிலே நடந்து கர்த்தரை துதிக்கிறதுல நேர்வழியாய் நடங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதுல நேர்வழியாய் நடங்க. அப்ப ஆவிக்குரிய ரீதியாகவும் நம் நேர்வழியாய் நடக்கிறவர்களாய் காணப்படும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கணும். அவர் சொல்லுகிற இடத்துக்கு நாம் போகிறவர்களாய் இருக்கணும். அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்கிறவர்களாய் இருக்கணும். அவர் சொல்லுகிறதை மாத்திரம் நாம் நடத்துகிறவர்களாய் இருக்கணும்.
அப்போ ஒரு தேவ பிள்ளை முதலாவது பொருளாதாரத்துல நேர்வழியா நடக்கணும், இரண்டாவது எதுல நேர்வழியா நடக்கணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதிலே, கர்த்தரை துதிக்கிற துதியிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய பாதை கர்த்தரை துதிக்கிறதிலே செம்மையுள்ளதாக இருக்கணும். சின்ன உதாரணத்துல சொன்னா, தேவைக்கு மாத்திரம் நம்ம தேவ சமூகத்துல வருகிறவர்களா இருக்கக்கூடாது, அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் காணப்படணும். இங்க யோவானும் பேதுருவனுடைய தேவை என்ன? அவங்க தேவனுடைய பின்னாடி போகணும், ஆகாரம் சாப்பிடணும், அவங்க இயேசு சொல்றது கற்றுக்கொள்ளணும். ஆனா இங்க யோவானும் பேதுருவையும் என்ன செய்யறாங்க? இயேசுவினுடைய தேவையை அவர்கள் நிறைவேற்றுகிறார். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அவர்கள் செய்கிறார்கள். இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆவிக்குரிய வளர்ச்சினா நம்முடைய தேவைக்காக மாத்திரம் நாம் ஜெபிக்கிறதல்ல, கர்த்தருடைய தேவைகளை நாம் நிறைவேற்றுகிறது தான் ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆவிக்குரிய வளர்ச்சிங்கிறது, ஆண்டவரே நீர் என்ன செய்ய விரும்புகிறேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன நடப்பிக்கணும், அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. ஏசியாவின் வாழ்க்கையில நீங்க அதை பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ஏசியா கர்த்தர் சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன். நீங்க அதுக்கு முன்னாடியும் ஏசியா புத்தகம் 6வது அதிகாரத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் ஏசியா ஊழியம் தான் செய்து கொண்டிருந்தான். அவன் தேவனுக்காக ஊழியம் செய்யறவனா தான் காணப்பட்டான். ஆனா அவன் அது ஒரு குழந்தையின் அனுபவத்தை போல இருந்துச்சு. ஆனா எப்ப அவன் கத்துட்டு வர்றானோ, எப்ப சொல்லுகிறானோ, ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ளவர்களோடு வாசம் பண்ணுகிறேன்னு சொல்றானோ, சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆண்டவர் என்னை அனுப்பும் நான் போகிறேன்னு சொல்றானோ, அப்பதான் அவன் ஒரு முதிர்ச்சியான தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய தேவையை நிறைவேற்றுகிறவனாய் காணப்படுகிறான். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறான். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கு? நாம இதுவரைக்கும் நேர்வழியா நடந்திருந்தா, நம்முடைய அனுபவத்தின்படி நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முறை முதற்கொண்டு இன்னைக்கு நேர்வழியா நடத்திருந்தா, நாம் இன்றைக்கு போதகர்களை போல காணப்பட்டிருக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றவர்களா இருக்கணும். ஆனா நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவர் என்னை நீர் ஆசீர்வதியும், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நீங்க விடுதலை பண்ணுங்க, என் தேவைகளை நீங்க சந்திங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தை நீங்க சொன்னீங்க. அதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கு. எத்தனை பேர் நாம் தேவ சமூகத்துல வந்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்யணும், நான் எங்க போகணும், என்ன ஊழியம் செய்யணும், என்ன வாழ்க்கை வாழணும், ஏதாவது நமக்கு தேவனிடத்துல கேட்கிறோமா? இங்க வசனத்திலே தேவன் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க, சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அவர் சொல்லுகிறபடி கீழ்ப்படியும்படி, அவருடைய வேலையை செய்யும்படி கற்றுக் கொடுக்கிறார். அவ தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்மளை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை நேர்வழியாய் நடத்து, நான் என்ன செய்யணும், என் எதிர்காலத்துல நான் என்ன செய்யணும்? உமக்காக கழுதை குட்டியை கொண்டு வரணுமா, அல்லது உமக்காக நான் மீன் பிடிக்கணுமா, அல்லது உமக்காக ஆடுகளை மேய்க்கணுமா, அல்லது உமக்காய் ஊழியம் செய்யணுமான்னு சொல்லி கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தர்ட்ட கேட்டு அதன்படி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. நம்முடைய நிறைவேற்ற நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றினது போதும். இனிமே கத்துட்டுக்கலாம், ஆண்டவரே நான் உமக்காக என்ன செய்யணும், நான் உமக்காக என்ன வாழ்க்கை வாழணும். அதுதான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நேர்வழியாய் நடக்கிறதை காட்டுகிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கை செவ்வையான பாதையிலே போய்கொண்டிருக்கிறதுக்கான அடையாளம். அப்ப அதை அளவுகோலாய் வைத்து இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கு, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு. அப்ப முதலாவதாக இயேசு தம்முடைய சீஷர்களை பொருளாதாரத்தில் நேர்வழியாய் நடத்தினார். இரண்டாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர்களை நேர்வழியாய் நடத்தினார். மூன்றாவதாக கடைசியாக எந்த காரியத்திலே கர்த்தர் தம்முடைய சீஷர்களை நேர்வழியாய் நடத்தினாராம்? வசனம் சொல்லுகிறது, லூக்காவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நான் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். 4 வசனம் சொல்லுது பாருங்க, நான் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்க. மூன்றாவதாக எந்த காரியத்தை தேவன் அவர்களை நேர்வழியை நடத்தினார்? பஸ்காவுக்கு நேராக அவர்களை நடத்தினார். பஸ்காவின் ஆயத்தத்துக்காக அவர்களை நேர்வழியை நடத்தினார். பஸ்கா என்றால் என்ன அர்த்தம்? பஸ்கா என்றால் கர்த்தர் கடந்து போகிறார் என்று ஒரு அர்த்தம் உண்டு. பஸ்கா என்றால் கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று ஒரு அர்த்தம் உண்டு. அதே போல் பஸ்கா என்றால் சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறார் என்று ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொன்னு பஸ்கா என்றால் அவர் நமக்கு செய்ததை நினைவு கூறுதல் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. அதே போல பஸ்கா என்றால் இன்னொரு அர்த்தமும் வேதம் சுட்டி காட்டுகிறது. அது என்ன என்றால் ஐக்கியம் என்ற அர்த்தம், கர்த்தரோடு உள்ள ஐக்கியம்.
நீங்க இந்த பஸ்காவை குறிச்சு நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது, யாத்திரை முதல் பஸ்காவை குறிச்சு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க தேவ வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான போர்க்களமா போல அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்குது? அவர்கள் முழு குடும்பமாய் உட்கார்ந்து அவர்கள் அங்க அந்த பஸ்காவை அனுசரிக்கணும். அவங்க அடிக்கிற ஆட்டுக்குட்டி அதிகமா இருந்துச்சு, அவங்களால எல்லாராலும் சாப்பிட முடியல, பக்கத்து வீட்டுக்காரங்களையும் சேர்த்து கொண்டு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கணும் என்று சொல்லுகிறார். அப்ப இது எதை காட்டுகிறது? குடும்பத்திலே ஐக்கியமாய் இருக்கிறதை காட்டுகிறது. ரெண்டாவது, அந்த அதே யாத்ராகமம் 12வது அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, அதை புசிக்க வேண்டிய விதமாவது, அதே வசனத்தை கடைசி பதில் சொல்வாங்க, அது கர்த்தருடைய பஸ்கா. எது கர்த்தருடைய பஸ்கா? அவரோடு ஜனங்களோடு ஐக்கியம் பண்ணி புசிக்கும் பொழுது அது கர்த்தருடைய பஸ்கா. அப்ப ரெண்டாவது அங்க காணப்படுகிற ஐக்கியம் என்ன? அவர்கள் ஜனங்களோடு சேர்ந்து புசிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தரோடு இணைந்து அவர்கள் புசிக்கிறார்கள். இதத்தான் இயேசு பின்னாக சொல்லுகிறார். எப்ப சொல்லுகிறார்? மத்தேயின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 29வது வசனத்துல தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்க. ஐக்கியம் என்பதை அந்த வசனம் சுட்டி காட்டுங்க. மத்தேயு 26, 29. இது முதல் இந்த திராட்சை பல ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்க என்ன நடக்குது பாருங்க. இயேசு சொல்லுகிறார், பஸ்கா என்பது என்ன? அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறது, இயேசுவோடு ஐக்கியம் கொள்ளுது. அப்ப மூன்றாவதாக சீசர்களை தேவன் எப்படி நேர்வழியாய் நடத்தினாராம்? பஸ்காவுக்கு நேராய் அவர்களை நடத்தினார். இப்ப பஸ்கா பண்டிகை வந்துருச்சு, அவர்கள் பஸ்காவுக்கு ஆயத்தம் பண்ணணும். உடனே என்ன இயேசு சொல்லுகிறார்? லூக்காவின் புஸ்தகம் 22:8 நாம் வாசித்தபடி, நீங்கள் நாம் பஸ்காவை புசிக்கும்படி நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள். எப்படி ஆயத்தம் பண்ணணுமா? அதற்கு நீங்கள் நகரத்திலே பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டுக்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீசரோடு பஸ்காவை புசிப்பதற்கு தகுந்த இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவை விரிக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள். இது எதை காட்டுகிறது? தேவனோடு கொள்ளுகிற ஐக்கியத்தை காட்டுகிறது. இந்த ஐக்கியம் ரெண்டு விதமான ஐக்கியத்தை காட்டு. ஒண்ணு, பூமியிலே அவரோடு நாம் கொள்ளுகிற உறவாடுதலை காட்டுகிறது. ரெண்டாவது, பரலோக ராஜ்யத்தில் அவரோடு பானம் பண்ணுகிறதை காட்டுகிறது. அப்ப தேவன் சீசர்களுக்கு தேவன் அவர்களுக்கு மூன்றாவது எந்த நேர்வழியை நடத்தினார்? அவர்களுடைய நோக்கம் எப்பொழுதும் பரலோகத்திலே இருக்கிறதா இருக்கணும். ரெண்டாவது, தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிறதாய் காணப்படும். அவர்கள் தேவனோடு எப்பொழுதும் உறவாடுகிறவர்களாய் இருக்கணும். அவர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தோடு காணப்படணும். அவங்களை தேவனோடு எப்போதும் பேசிக்கொண்டிருக்கணும். அவர் சொல்லுகிறதை மாத்திரம் இவங்க செய்யணும். எப்படி குமாரன் பிதா சொல்லுகிறதை செய்தாரோ அதே போல் சீசர்கள் இயேசு சொல்லுகிறதை மாத்திரம் செய்யும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களோடு ஐக்கியம் கொள்ளுகிறதை காட்டுகிறது. அப்ப இது எதை காட்டுகிறது? நம்முடைய ஆத்தும ஜீவியத்தை காட்டுகிறது. ரெண்டாவது நாம் பார்த்தது ஆவிக்குரிய வாழ்க்கை. மூணாவது நாம் பார்க்கிறது என்னவென்றால் ஆத்துமத்தை குறித்து காட்டுகிறது. ஏனென்றால் ஒரு மனுஷன் மரிச்ச பிறகு அவன் சரீரம் மண்ணுக்குள்ள போயிடும். அவனுடைய ஆவி அந்த சுவாசத்தை கொடுத்த பிதாவினுடைய ஆவியோடு சேர்ந்து விடும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவனோடு இருக்கிற ஆத்துமாதான் பரலோக ராஜ்யத்துக்கோ நரகத்துக்கோ பிரவேசிக்கிறதாய் காணப்படும். இப்ப இந்த ஆத்துமாங்கிறது எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு நியூட்ரல், அது ஒரு நடுநிலைமை உள்ளது. நம்முடைய வாழ்க்கை மாம்சீகத்தின்படி நம்ம போச்சுன்னா அந்த ஆத்துமா மாம்சீகத்துக்கு ஏத்த மாதிரியே இருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை ஆவியின்படி போச்சுன்னா அந்த ஆத்துமா ஆவியின்படியே இருக்கும். அதைத்தான் வேதம் சொல்லுது. மாம்சத்தின்படி இச்சையின்படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்முடைய ஆத்துமா நரகத்துக்கு போகும். அதே நேரத்தில் கர்த்தரின் சித்தத்தின்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்தோம்னா பரலோகத்துக்கு நம்ம போவோம்.
அப்ப இங்க சொல்லப்படுகிற ஆத்தும ஜீவியத்தை குறித்து, ஜீவனுள்ள ஆத்மாவை குறித்து கர்த்தர் தம்முடைய சீஷர்கள் கற்றுக் கொடுக்கிற என்ன, உங்கள் ஆத்துமா எப்பொழுதும் கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்கிறதா இருக்கணும். நம்முடைய ஆத்துமா கர்த்தரை விட்டு ஒருபோதும் விலகி போயிடக்கூடாது. அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறதா இருக்கணும். நாம் வாழுகிற வாழ்க்கை அவரோடு இணைந்த வாழ்க்கையாய் காணப்படணும். இதுக்குத்தான் வேதம் சொல்லுகிற அவரோடு நம்ம எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அவரோடு உறவு கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஜெபித்து அவரோடு உறவு கொள்ளுகிறோம். நாம் ஏறெடுக்கிற ஜெபம், ஜெபிக்கிற நேரம் இருக்கு அல்லவா, ஜெப நேரமும் வேதத்தை வாசிக்கிற அனுபவமோ, இது ரெண்டும் கர்த்தரோடு நம்மளை உறவு கொள்ளுகிறதாய் காணப்பட உதவி செய்கிறது. நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜெபிக்கிறோமோ அவரோடு நம்ம ஆளுகை செய்ய, அவரோடு நம் இணைகிறவர்களாய் காணப்படும். இணைஞ்ச உடனே கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். தம்முடைய வழிகளை தம்முடைய வசனத்தை கொண்டு நம்மளுக்கு காண்பிக்கிறவராய் காணப்படுகிறார். இது எதை காட்டுகிறது? அவரோடு நாம் உறவு கொள்ளுகிறதை காட்டுகிறது. அப்ப மூன்றாவது, தம்முடைய சீஷர்களை தேவன் எதிலே நேர்வழியாய் நடத்தினார்? தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தில் அவர்களை நேர்வழியாய் நடத்தினார். தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்துல இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் இன்றைக்கு எப்படி இருக்கு? நாம் உலகத்தோடு ஒத்து செல்லுகிறவர்களாய் இருக்கிறோமா, அல்லது கர்த்தரோடு பஸ்காவிலே உட்காருகிறவர்களாய் காணப்படுகிறோமா? நீங்க பஸ்காவில நீங்க பாத்தீங்கன்னா அங்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? உங்களுடைய நிலக்கதவுகளிலே நீங்கள் ரத்தத்தை பூச வேண்டும். அந்த ரத்தத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த வீட்டை கடந்து போய் அந்த ரத்தம் இல்லாத வீட்டில் இருக்கிற தலைப்பிள்ளையை அவர் அழித்து போடுவார். அப்ப இங்க சொல்லப்படுகிற ரத்தம் என்பது எதை காட்டுகிறது? கிறிஸ்துவை காட்டுகிறது. அப்ப நம்மளுடைய நிலைக்கதவாகிய நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து காணப்படணும். நம்மளை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கணும். நம்மள ஒரு மனுஷன் பார்த்துட்டா அவனை நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்கணும். இவர் இயேசுவை போல இருக்கிறார், இவர் சாந்தம் உள்ளவர், இவர் பாவம் செய்யாதவர், இவர் அக்கிரமம் எல்லாம் செய்ய மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், எப்ப பார்த்தாலும் அவர் பார்த்தாலே ஒரு வித்தியாசமா இருக்குமே. இது நம்முடைய அடையாளமா இருக்கணும். எப்படி கிறிஸ்துவை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள்? என்ன சொன்னாங்க? இவர் கார்பெண்டரோடைய குமாரன். ஒரு கார்பெண்டரோட மகன் எப்படி இவ்வளவு பேச முடியும்? அதே போலதான் சீஷர்களை பார்த்து சொன்னாங்க, இவர்கள் கல்லாதவர்களே, எப்படி இவர்கள் எப்படி பேசுகிறார்கள்? இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். எதனால? அவர்கள் தேவனோடு வைத்திருந்த ஐக்கியம் அவர்களை மறைத்து தேவனை வெளிப்படுத்தினது. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய பாதை இன்றைக்கு எப்படி இருக்கு? நம்மளை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கிறாங்களா? நம்முடைய பார்க்கிறவங்க இவங்க இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்களா? நம்மளை பார்க்கிறவங்க இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க வசனத்தின்படிதான் நடப்பாங்க, பொய் புரட்டு சொல்ல மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, யாரை ஏமாத்த மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க, தேவையில்லாத அநியாயமான காரியங்கள் அவங்க செயல்பட மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்களா? இல்ல, இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனா நல்ல லஞ்சம் வாங்குவாப்பா, நல்ல ஏமாத்துவாரு, அவர்கிட்ட நீ போனா எந்த அநியாயமான காரியம் இருந்தாலும் சரி ஈஸியா செஞ்சு கொடுத்துருவார். யாரை குறிச்சு? ஒரு தேவ பிள்ளை என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்களை குறித்து. அப்ப நம்முடைய அடையாளம் இன்றைக்கு எப்படி இருக்கு? நாம் தேவனோடு ஐக்கியம் கொண்டுட்டா, அவரோட பஸ்காவில நம்ம உட்கார்ந்துட்டா, நம்முடைய அடையாளம் அப்படியே மாறி போயிடும். இங்க என்ன நடக்குது பாருங்க. லூக்கா புஸ்தகம் 22வது அதிகாரத்தை நீங்க படித்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறார் பாருங்க. அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்துட்டு, அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? அவர் போய் எல்லாருடைய பாதங்களை அவர் கழுவுகிறார். அவர் கழுவுன உடனே அவர் சொல்லுகிறார்கள், நீ பாதத்தை கழுவுற அளவுக்கு நான் உயரணும் நல்ல ஆண்டவரே என்று சொல்லுகிறார். உடனே என்ன சொல்லுகிறார்? அவர் என்னை பின்பற்றுகிறோம், என்னை போல செய்கிறவனா இருக்கணும். அப்ப அங்க என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நம் தேவனை போல இருக்கிறவர்களாய் காணப்படணும். நாம் யாரை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கணும்? கர்த்தரை வெளிப்படுத்தணும் இருக்கணும். அதனாலதான் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னாலும், வரலாற்றின்படி பார்த்தீங்கன்னாலும், சீஷர்கள் மரணம் வரைக்கும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். எப்படி ஏரோதுக்கு முன்பாக இயேசு வாயை திறக்காதவர்களாய், வாயடைத்து போனவர்களாய், மயிர் கத்திரிக்கிற ஆட்டை போல இருந்தாரோ, அதே போலதான் சீஷர்கள் தலைகளை வெட்டப்படும் பொழுதும், தலையிலாய் சிலுவையிலே அறையப்படும் பொழுதும், அவர்களை வேக வைக்கும் பொழுதும், நாடு கடத்தும் பொழுதும், ஈட்டியினால் குத்தி கொலை செய்யும் பொழுதும் அவர்கள் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க? நான் இயேசுவை பிரதிபலிக்கணும், கர்த்தர் என்னோட இருக்கிறத பிரதிபலிக்கணும், நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்,
நான் நல்ல செல்வந்தனா இருக்கணும், எனக்கு தேவை நிறைய கார் இருக்கணும், நிறைய பொருள் இருக்கணும், நிறைய வீடு இருக்கணும், நிறைய நகை இருக்கணும், அப்பதான் என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கா, நான் தேவ பிள்ளை என்பதுக்கு அடையாளம் என்று சொல்லுங்க. அது நம்முடைய அடையாளம் அல்ல. நம்முடைய அடையாளம் என்னவென்றால் அவருடைய பாடுகளிலே நாம் பங்குள்ளவர்களாய் காணப்படணும், அவருடைய அடிக்கப்படுதலை நாம் அடிக்கப்பட்டவர்களாய் இருக்கணும், அவருடைய சிலுவையிலே நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து செல்லுகிறவர்களாய் காணப்படணும். இதுதான் இயேசு கற்றுக் கொடுத்தார். என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுவையை சுமந்து வருவானாக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்மை பார்க்கிறவர்கள் என்ன சொல்றாங்க? இயேசுவினுடைய காயத்தை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோமா? பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் அடிகளை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். நாம் இன்றைக்கு எதை சுமந்து கொண்டவர்களாய் காணப்படுகிறோம்? நம்முடைய ஐக்கியம் இன்றைக்கு எப்படி இருக்கு? நன்றாய் புரிந்து கொள்ளணும். தெய்வ சமூகத்துல வந்திருக்கணும். பொருளாதாரமோ மக்கள் நம்மளை நேசிக்கிறத வச்சு ஒரு காலமும் நீங்க எடை போட்டுறாதீங்க நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது பிரபஞ்சத்தின் லோகாதிபதி. அப்ப இந்த பிரபஞ்சத்துலதான் பொருளாதாரம் இருக்கு, இந்த பிரபஞ்சத்துலதான் தங்க நகை எல்லாம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தான் பிரபஞ்சத்தின் லோகாதிபதியை ஆசீர்வதிப்பார்கள் அல்லது ஆராதனை செய்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் அவனுக்கு பின்னாகத்தான் ஓடும். அப்ப நமக்கு பின்னாக உலகம் ஓடி வந்துச்சுன்னா நாம் ஏதோ ஒரு காரியத்துல வழி விலகி இருக்கிறோம் என்பதை நன்றாய் உணர்ந்து கொள்ளணும். ஏதோ ஒரு காரியத்துல நம்ம இன்னும் உலகத்தோடையே ஒட்டி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளணும். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கோம். எதை நாம் அடையாளமா வைக்கணும்? அவருடைய பாடுகளை சுமந்து சொல்வதிலே நாம் அடையாளமா இருக்கணும். அப்ப யோசித்து பாருங்க, 12 சீசர்கள் எப்படி கர்த்தருக்காய் நின்றார், பவுல் எப்படி கர்த்தருக்காய் நின்றார், தேவான் எப்படி கர்த்தருக்காய் நின்றார், ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த ஜனங்கள் எப்படி கர்த்தருக்காய் இருந்தாங்க. எதை காண்பிச்சாங்க? ஆசீர்வாதத்தை அவர்கள் அடையாளமா வைக்கல. அவர்கள் எதை அடையாளமாய் வைத்தார்கள்? கர்த்தருடைய அடிகளை அவர்கள் சுமந்து சென்றார். அவருடைய அடையாளமாகிய பாடுகளை சுமந்து சென்றார். இன்றைக்கு தேவ சமூகத்தினால் அதிலே நாம் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கணும். அப்ப நம்முடைய வழி ஆத்தும வழி, நம்முடைய ஜீவனுள்ள ஆத்துமா நேர் வழியில போகுதா போகலையா என்பதை எதை வச்சு நீங்க அளவு கொள்ளணும்? எதை வச்சு நம்ம அளந்து பார்க்கணும்னா நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்காய் பாடுபடுகிறோம், எவ்வளவுக்கு எதெல்லாம் கர்த்தருக்காய் இழந்திருக்கிறோம், அதுதான் நம்மளுடைய அளவுகோல், அதுதான் நம்மளுடைய அடையாளம். அதுதான் அதை வழியாகத்தான் கர்த்தர் இயேசுவானவர் தம்முடைய சீசர்களை நடத்தினார். அங்க சொல்றாரு பாருங்க, நான் வரும் அளவும் நீங்கள் இதை நினைவு கூறுங்க. இதுவரைக்கும் அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர் பாதத்தை கழுவி என்ன செய்கிறார் சொல்றாங்க, நான் செய்யறத போல செய்ய. என்ன, நீ ஒரு காலமும் உங்களை மேன்மை பாராட்டாதீங்க, யார் உங்களை தூஷித்தாலும் நீங்க அமைதியா இருங்க, எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறவர்களாய் காணப்படும், எல்லாருக்கும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருங்க. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கு நாம், நம்முடைய வெளிப்பாடு இன்றைக்கு எப்படி இருக்கு? நாம் பாடுகளை சுமந்து சொல்லுகிறோமா? இதுதான் நம்முடைய ஆத்மாவை நேர்வழியாய் நடத்தும். அந்த நேர்வழி எங்க கொண்டு போய் சொல்லுமா? அதைத்தான் மத்திய புஸ்தகம் 26:29 இயேசு சொல்லுகிறார், என் பிதாவின் ராஜ்யத்திலே உங்களோடு பானம் பண்ணும் அளவும். இங்கு பானம் பண்ணுகிறது மாத்திரம் அல்ல, இங்கு பஸ்காவில் ஐக்கியம் கொள்ளுகிறது மாத்திரம் அல்ல, பரலோக ராஜ்யத்தில் அவரோடு நாம் ஐக்கியம் கொள்ளும். எப்பொழுது? நம்முடைய ஆத்துமா நேர்வழியிலே நடத்தப்படும் பொழுது. அப்ப தேவனிடத்துல இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, என் உலக வாழ்க்கையில நான் நேர்வழியாய் நடத்தணும், நான் நியாயமுள்ளவனாய் நடந்து கொள்ளணும், நான் உத்தமனாய் நடந்து கொள்ளணும், என் வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்திலும் நான் உத்தமனா நடக்கணும், பொருளாதாரத்துல நான் விழுந்து போயிடக்கூடாது, கடன்காரனாய் மாறி போக கூடாது. 2வது சொல்லுங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நேர்வழியா நடக்கணும், துதிக்க வேண்டிய வேளையில நான் துதிக்கணும், அதை நான் விட்டு விலகிற போயிடக்கூடாது. 3வது சொல்லுங்க, என் ஆத்துமா நேர்வழியாய் நடக்கணும். ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இந்த 3லயும் நாம் நேர்வழியாய் நடந்துட்டா ஒருவனாலும் நம்மளை குற்றம் செலுத்த முடியாது. குற்றம் சாட்டுகிற சத்ருவானவனால கூட நம்மளை குற்றம் செலுத்த முடியாது. அதனாலதான் சொன்னார், இயேசு சொன்னார், என்னோடு நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். அவரோடு ஆளுகை செய்யணும், அவரை போலவே நாம் மாறணும். இப்ப எல்லாரும் கண்களை மூடுவோமா? தெய்வ சமூகத்துல ஒப்பு கொண்டுவோம். தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் உம்மை போல மாற்று. இயேசு தம்முடைய சீசர்களுக்கு பொருளாதாரத்தில் நேர்வழியை காண்பித்தார். கழுதையை பிடித்துட்டு வந்து தேவ சுத்தத்தை நேர்வழியாய் காண்பித்தார். நம்முடைய ஆத்துமாக்களை நேர்வழியாய் நடத்தணும் சுட்டி காட்டினார். அதே இயேசு இன்றைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? ஆபிரகாமின் வேலைக்காரனை நேர்வழியா நடத்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அது எனக்கு வேணும்னு சொல்றோம்.
என்ன நேர்வழியா பொருளாதார ஆசீர்வாதத்தில் நடத்துங்கன்னு சொல்றோம். ஆனா இந்த 3 நேர்வழியும் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டு ஜனங்களுடைய நேர்வழி. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நாம், இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே வாழுகிற நாம், கிருபையின் காலத்திலே வாழுகிற நாம், இந்த 3 காரியத்திலே நேர்வழியாய் நாம் நடக்க பழகுவோமாக. அப்படி நடந்து கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதாய் காணப்படுவோமாக. எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னை நீர் நேர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் பொருளாதாரத்துல எப்பொழுது நேர்வழியா இருக்கணும் என்று சொல்லுங்க. ஒரு காலமும் நான் விழுந்து போக கூடாது. போல மீனின் வாயிலிருந்து பணத்தை எடுக்கிறவனாய் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவனாய் இருக்கணும் என்று ஒப்பு கொடுப்போமா? சொல்லுங்க, என் பொருளாதார வாழ்க்கையில என் பணத்துல நான் உண்மையுள்ளவனாய் இருக்கணும். என் தேவையில நான் கர்த்தரை தேடணும். மனிதன் பின்னாடி போயிடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லுங்க. பொருத்தனை பண்ணுங்க. இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு நீங்க என்ன கொடுக்கிறீங்களோ அதுல நான் உண்மையாய் வாழுவேன் என்று சொல்லுங்க. அது கடினமான பாதை தான், அது இடுக்கமான வாசல் தான், ஆனால் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு சொல்லும். இப்ப பொருத்தனை பண்ணுங்க, நான் ஒருபோதும் ஒருவரிடத்திலும் கடன் வாங்க மாட்டேன். கர்த்தர் நம்மளை உற்று நோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறார். நம் தேவனுடைய பிள்ளைகளா கடன்காரர்களுக்கு அடிமைகளா? இப்பொழுது கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இனிமேல் நான் இஎம்ஐலையோ கடனோ நான் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்கிறதுலே நான் வாழ்க்கையை வாழுவேன், அதிலே நான் உத்தமனாய் இருப்பேன் என்று ஒப்பு கொடுப்போம். சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. இரண்டாவதாய் சொல்லுங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உண்மையா இருப்பேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க நேர்வழியாய் நடத்துங்க என்று சொல்லுங்க. நான் நீ சொல்லுகிற இடத்துக்கு நான் கடந்து போவேன். நீ கழுதை கொட்டியை கொண்டு வர சொல்லுகிறீரோ அதற்கு பின்பாய் நான் போவேன். நீ மீனை கொண்டு வர சொல்லுகிறீரோ அதற்கு பின்பாய் நான் போவேன். ஊழியம் செய்யணுமா அதற்கு பின்பாய் நான் போவேன் என்று சொல்லுங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையை நேர்வழியாய் நடத்துங்க என்று சொல்லுங்க. கடைசியா உம்மோடு ஐக்கியம் கொள்ளுகிறதுலே என் ஆத்துமாவை நேர்வழியாய் நடத்துங்க என்று ஒப்புக்கொண்டுங்க. உம்மோடு ஐக்கியம் கொள்ளுகிறேன், என் ஆத்துமாவை நேர்வழியாய் நடத்துங்க. நான் இங்க இருக்கும் போது உம்மோடு ஐக்கியம் கொள்ளணும். நான் பரலோகத்துக்கு வந்தாலும் உம்மோடு பானம் பண்ணணும் என்று ஒப்புக்கொடுங்க. என்னை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணட்டும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னில் நான் சுமந்து செல்வேன் என்று சொல்லுங்க. கிறிஸ்துவின் பாடுகளை நான் சுமந்து சொல்லுவேன் என்று ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நேர்வழியாய் நடத்துகிற தேவன் என்று சொல்லி 3 வித்தியாசமான நேர்வழிகளை எங்களுக்கு காண்பித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படி நீ பூமியில இருக்கும் பொழுது ஸ்ரீசர்களுக்கு தங்களுடைய பொருளாதாரத்திலே உண்மை நம்பி இருக்கணும், கொடுக்கிற தேவனாகிய கர்த்தரை நம்பி இருக்கணும் என்று நேர்வழியை கற்றுக் கொடுத்தீரோ, அதே போல எங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்நாள் முதற்கொண்டு நீர் கொடுக்கிறதிலே நாங்கள் உண்மையாய் இருப்போம். ஏதாவது தேவை என்றால் உம்மிடத்திலே நாங்கள் ஓடி வருவோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சந்திக்கும் வரை நாங்கள் காத்திருப்போம். ஒரு காலமும் மனிதனிடத்திலே ஓடாமல், கடன் கொடுக்கிறவர்களிடத்திலே ஓடாமல் உம்மிடத்திலே வாழுகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பீராக. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது கடனிலே மாட்டிக்கொண்டிருந்தால், கடன் பிரச்சனையிலே, பொருளாதார பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டிருந்தால், இன்றைக்கே ஒரு பெரிய விடுதலை வருவதாக. அன்றைக்கு பேதுரு எப்படி வரி பணத்தை செலுத்தினானோ அதே போல் நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய கடனை அடைத்து தீர்வார்களாக. இந்நாள் முதற்கொண்டு எந்த காரியத்திலும் கடன் வாங்காதபடி, எந்த இதிலையும் கிரெடிட் வாங்காதபடி, எந்த இதிலையும் ஈமைக்குள்ள போகாதபடி உங்களுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து நடத்துவீராக. நேர்வழியாய் நீ நடத்துவீராக ஆண்டவரே. இந்நாள் முதற்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல, வட்டி வாங்குகிறவர்களாய் அல்ல, நீ கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்பா நீ சொன்ன வார்த்தையின்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வளர்ச்சியை நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே.
இதுவரைக்கும் எங்க சித்தத்தை நாங்க உங்க இடத்துல கேட்டோம், இனிமேல் உம்முடைய சித்தத்தை கேட்டு நடக்கிறவர்களா உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க. உம்முடைய விருப்பம் என்ன, உம்முடைய மனதின் ஓட்டம் என்ன, உம்முடைய ஆசை என்ன என்று கேட்டு உமக்காய் வாழுகிறவர்களா உம்முடைய பிள்ளைகளை மாற்றி ஆவிக்குரிய வாழ்க்கையை நேர்வழியாய் நீ நடத்துவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆத்துமா, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமா உமக்குள் நேர்வழியாய் நடத்தப்படட்டும். கிறிஸ்துவின் பாடுகளை சுமந்து அதை அடையாளமாய் கொண்டவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. கர்த்தாவே, கர்த்தருக்காய் இரத்த சாட்சிகள் நம்முடைய பிள்ளைகளை எங்களை மாற்றுவீராக. கிறிஸ்துவுக்காய் வைராக்கியம் நிற்கிறவர்களாய் நம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, அப்படி நீ செய்யறக்காய் ஸ்தோத்திரம். இந்த 3 நேர்வழியிலே நடந்து மத்தேயு 26:29 சொல்லுகிறபடி பிதாவின் வீட்டிலே உம்மோடு பானம் பண்ணுகிறவர்களா எங்களை நீங்க மாற்றும். ஒருபோதும் கைவிட்டு போகாதபடி ஆண்டவரே, இந்த 3லும் நேர்வழியா எங்களை நடத்தி செவ்வையான வழியிலே நடத்தி ஆண்டவரே, குண்டு குழிகள் துயரங்கள் எல்லாவற்றையும் நீர் தகடுபடியாற்றி நேர்வழியா எங்களை நடத்தி உம்மோடு பானம் பண்ணுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக. பூமியிலே மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தில் உம்மோடு பானம் பண்ணுகிறவர்களா எங்களை மாற்றுவீராக. அப்படி நிசைக்கான நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.